இல்ல அது இந்த நேரத்தில் ராஜராஜ சோழன் உயிரோடு இருந்திருந்தால் அந்த கழிப்படத்தை கட்டியவருடைய பேரு தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கும். பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தவங்க போறத பக்கத்துல ஒருத்தவங்க பேசிக்கிட்டே போலாம். தடுப்பு இல்லாத 35 லட்சம் கொஞ்சமாவது மறைமுகமா செய்யறது கழிவறைக்கு போறது. அது கூட பாலர் பள்ளி கிடையாது, உயர்நிலை பள்ளி, ஆண்களும் பெண்களும் படிக்கிற பள்ளி. இந்த அறிவு கட்ட திராவிட மாடலே இதுதான் உன் மாடலா? ஒரு ஆணும் பெண்ணும் பக்கத்துல உட்கார்ந்து கழிவறை போக முடியுமா? 35 லட்சம் ரூபாய் நாசம் பண்ணி வச்சிருக்கீங்களே. அப்படியா திராவிட மாடல் கழிப்படம்? இதை வச்சே தெரியல அவங்களுடைய லட்சணம், அவங்களுடைய மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு. வெளிப்படையே போங்க. அதான் வெளிப்படைத்தன்மை. மலம் போறது கூட இவனுக்கு வர்ற நோய் அவனுக்கு பரவணும், அவனுக்கு வர்ற நோய் அவனுக்கு பரவணும். அவன் விடுற இது நாத்தம் இவனுக்கு அடிக்கணும், இவங்க விடுற நாத்தம் அவனுக்கு அடிக்கணும். பொதுவா உட்காரணும் மலம் போறதுல. சமூக நீதி. ஆமா.